அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு தூக்கம் வருது சார். தயவு செஞ்சு போங்க சார். நான் காலையில எழுந்திருச்சு ஆபீஸ்க்கு போகணும். 1008 வேலை இருக்கு எனக்கு. போங்க சார். கேடி இங்க என்ன பண்ற? விண்வெளிக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கேன். குசும்பு மேல போறா. மேலையா? அதான். ஏய் வாய போத்து. ஐயோ ஏன் வாயல ஓமாயா. ஏமாயா என்ன பண்றாரு? டேய் கேடி இருக்கு ப்ரோ. சரி சரி, நாளைக்கு என் கூட லஞ்சுக்கு வரேன்னு சொல்லு, நான் போயிடுறேன். எதுக்கு சார்? லஞ்ச் எதுக்கு போவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகத்தான். கடவுளே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? லஞ்சுக்கு நீ வரியா வர மாட்டியா சொல்லு. அதெல்லாம் முடியாது. தமிழ் ஏனிலாம் போட்டு ஏறி வந்திருக்கேன். கீழே ஒருத்தன் எனக்காக சேஃப்டிக்கு நின்னுட்டு இருக்கான். இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறோம்ல, கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? முடியாது சார். முடியாது? முடியாது. இப்ப நீ ஒத்துக்கலன்னா இங்க இருந்து அப்படியே கீழே குதிச்சிருவேன். அப்படியா? ஆமா, கண்டிப்பா குதிச்சிருவேன். குதிக்கிறீங்கன்னா சீக்கிரம் குதிங்க. ஏய், நானா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விளையாட்டுக்கு சொல்லலனா யாராவது இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே குதிப்பாங்களா? குதிச்சா ஆள் என்ன ஆகுறது? இது பாரு, நான் குதிச்சிருவேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஷுவர்? குதிக்கிறேன். என்னத்தான் சொல்லிட்டு குதிக்கிறது இல்லையா? மிஸ் ஆயிருந்தா என்ன ஆகுறது? மிஸ் ஆனாலும் மிஸ் ஆக கூடாதுடா, அதுக்கு தான் நான் குதிச்சேன். என்ன சொல்றாரு? என்னமோ சொல்லி தொலைங்கடா. பாத்து தமிழ், நாளைக்கு லஞ்ச் என் கூட தான், மறந்துடாத. தமிழ், என்னம்மா சாப்பிடுறீங்க? சொல்றேன்க்கா. என்ன சாப்பிடுறீங்க? நீயே சொல்லு. அக்கா 2 பிரிஞ்சு கொடுங்க. தமிழ், முட்டை வைக்கணுமாமா? வேங்கக்கா. சரிம்மா. தம்பி என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா. காசு கம்மியா இருக்குக்கா. அட என்னப்பா நீ, காசு கம்மியா இருந்தா வயிறு பசிக்கிறத நிறுத்திக்குமா? நாளைக்கு கூட தட்டை கொடுங்க. இந்தாப்பா சாப்பிடு. அக்கா, கணக்குல எழுதிக்கங்க. ஆமா, கணக்கு வேற எழுதி வைக்கணுமாக்கும். காசு இருக்கிறப்ப குடுப்பா, போப்பா. பாவம் இல்ல, இவ்ளோ வெயிலா இருக்கு, இவ்ளோ சிரமப்பட்டு ஒத்தாளா வேலை பாக்குறாங்க. அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜனமாதான். ஏதோ இதே மாதிரிதான் ஜனாமா பல வருஷம் கஷ்டப்பட்டு ரோட இட்லி வித்து ஜனா ஃபுட்ஸ்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி உழைச்சு முன்னேறினவங்களதான் நீங்க என் மேல இருக்கிற கோவத்துல உங்களே அறியாம கீழே தள்ள பாத்தீங்க. தமிழ், குடுங்க. நாங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. ஓ, ஸ்பூன் வேணுமா? இல்ல வேணாம். எல்லாரும் வெறும் கையில தான் சாப்பிடுவாங்க, அதான் உங்களுக்கு ஸ்பூன் வேணுமான்னு கேட்டேன். இல்ல, நானும் கையிலே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. அக்கா, இன்னைக்கு பிரிஞ்சு செம. தேங்க்ஸ்மா. தமிழ், இங்க அடிக்கடி வருவியா? தோணும் போது வருவேன். இந்த மாதிரி ஹோட்டல்ல கிடைக்கிற சாப்பாடு மனசுக்கு நிறைவா இருக்கும். சார், நீங்க உண்மையாவே தெரிஞ்சிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக நீங்க இவ்வளவு ஸ்வீட்டாலாம் நடந்துக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல, சரிங்களா? நீங்க ஜனாமாவுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பொறுப்பா நடந்துகிட்டீங்கன்னா ஜனாமாவும் கவலைப்படாம இருப்பாங்க. தமிழ், பதில் சொல்லிட்டு போ. தமிழ் சொல்லு. தமிழ், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க.
இவ கூட இங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? தமிழ் பதில் சொல்லு தமிழ். டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்புங்க சார். தமிழ் எவ்வளவு ஆச்சுக்கா? சார் இருங்க, நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நான் தான் கொடுப்பேன். என்னங்கா? தமிழ் உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க உங்க இயல்புல இருந்தாலே போதும். போலாமா? போங்க போங்க. வரேன்க்கா. சரி தமிழ், பாத்து போயிட்டு வா. சரிக்கா. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். என்ன விஷயம் சொல்லு. சரி, கண்ணு மூடுங்க. எதுக்கு? மூடுங்க தான் சொல்றேன். எதுக்கு வேண்பா? கண்ணு மூடுங்க தான். கை நீட்டுங்க. என்ன வேண்பா? எதுக்கு? அதான் ப்ளீஸ், அதான் கையை மட்டும் நீட்டுங்களேன். ஏய், என்னது இது? வாட்ச் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? உங்க கைக்கு ரொம்ப எடுப்பா இருக்கத்தான். ஏன் அத்தான்? இந்த மாடல் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. என்னத்தான்? நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே இருக்கிற பொருளை யாராவது திரும்ப கொடுப்பாங்களா? நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. வேற யாருக்காவது கொடு. மாமா கிட்ட கொடு, அவர் கட்டிப்பாரு. இந்தா, எடுத்துட்டு போ. சிபி சார்,